நடைபாதையில் செருப்பு தைக்கும் தொழிலாளர்களை பணி செய்ய அந்தந்த மாவட்ட மாநகராட்சி நகராட்சி நிர்வாகம் அனுமதிப்பதில்லை. அந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு என்று மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் கடை அமைத்து கொடுக்கததால் இத்தொழிலை நம்பி வாழும் இந்து செம்மான் சமுதாய மக்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் இச்சமூக மாணவ மாணவிகள் முன்னேற்றம் ஏற்படவில்லை என இந்து செம்மான் சமுதாய பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் வேதனையுடன் அரசுக்கு கோரிக்கை. தங்கள் சமூக பிரதான தொழிலை மேம்படுத்த பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பேருந்து நிலையம் நடைபாதைகளில் தங்களுக்கு என செருப்பு தைக்க இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மேலும் செருப்பு தைக்க கூடாரங்கள் அமைத்து தர மானியங்கள் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்று இந்து செம்மான் சமுதாய அறக்கட்டளை சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் இச்சமூகத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பெண்கள் கலந்து கொண்டனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் தெரிவிக்கையில் தங்கள் சமுதாயம் மக்கள் குமரி மாவட்டத்தில் ஏராளமான வாழ்கின்றனர். இவர்களின் பிரதான தொழிலாக சாலை ஓரங்கள் நடைபாதை ஓரங்களில் செருப்பு தைக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இவர்களின் வாழ்வாதாரம் என்பது மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது. காரணம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநகராட்சி நகராட்சி போன்ற இடங்களில் தொழிலாளர்களுக்கு செருப்பு தைக்க கெடுபிடிகள் விதிக்கப்படுகின்றன. இதனால் வாழ்வாதாரம் இழந்து தொழிலை மேற்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர். தமிழக அரசு இச்சமூகத்தின் பிரதான தொழிலை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையிலும் இத்தொழிலாளர்களுக்கு பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் கடைகள் அமைத்து கொடுக்க வேண்டும். மேலும் கடைகள் அமைக்க மானியங்கள் வழங்க வேண்டும். இச்சமூக மக்கள் மாணவ மாணவிகள் படிப்பிற்கு தமிழக அரசு முன்வந்து உதவி செய்ய வேண்டும். தங்களின் மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தனர். அரசு மூலமாக வேலைவாய்ப்பிலும் வீட்டு வசதியிலும் நலத்திட்டத்திலும் கிடைக்கும் அனைத்து சலுகைகளையும் இந்த சமுதாய மக்களுக்கு பெற்றுத்தருவதற்காக இந்த புதிய நிர்வாகிகள் ஆவணம் செய்து தருவார்கள் என்ற நோக்கத்தோடு இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. சார், எங்களுடைய சமுதாயம் தாழ்த்தப்பட்ட செருப்பு தொழில் செய்யக்கூடிய சமுதாயம். இவங்க பழைய செருப்புகள் தைக்கும் போது பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி முக்கியமான ஆள் சமுதாய நடமாட்டம் உள்ள இடங்கள்ல தான் எங்களுடைய தொழில் நடக்கும். ஆனா இப்போ என்னன்னா அரசாங்கம் வழிபாதையில் கடைகள் பற்றைகள் வைக்கக்கூடாது அப்படி இட ஒதுக்கீடு இல்லாத அளவுக்கு மக்கள் தொழில் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு மக்கள் நடமாடும் இடத்துல ஒரு இடங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்த்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் கிடைக்கணும். மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயனாலதான் நாங்கள் இதுவரை அரசாங்கத்துல நாங்கள் முறையிடலை. இது இந்த ஒரு புதிய நிர்வாகம் எங்களுடைய சமுதாயத்தை அரசாங்கத்தை கேட்டு இந்த உரிமைகளும் எங்களுக்கு வேண்டும். இதற்கும் இடங்கள் ஒதுக்கீடு எங்களுக்கு செய்து தர வேண்டும். மானியங்கள் அரசாங்கத்துல கிடைக்கக்கூடிய மானியங்களும் எங்களுக்கு தரணும். பிள்ளைகள் படிக்கிறதுக்கு படிப்பு வசதிகள் செய்து தரணும். சார், எங்களுக்கு இந்த வாழ்வாதாரமே இந்த செருப்பு தொழில் தான். இதை எங்களுக்கு இந்த ரோட்டு ஓரத்துலதான் இந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்க. பண்ணாதான் இந்த குடும்பங்கள் முன்னேற்ற ஒரு வழிபாடு கிடைக்கும். ஆனா அது அரசாங்கம் நகராட்சியோ மாநகராட்சியோ இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணக்கூடாது, நீங்க வேற எங்கேயாவது வச்சு பண்ணுங்க. ஆனா எங்க தொழில் இந்த மாதிரி ரோட்டு ஓரமா இருந்தாதான் எங்களோட தொழில் நடக்கும். அதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல வழி செய்து தரணும் எங்களுக்கு. என் பேரு PAK குமார், சமுதாய செயலாளர், முன்னாள் செயலாளர்.